திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. தனது ஆளுமையால் திரையுலகை கட்டி ஆண்டவர் எம்ஜிஆர் சிறுவனாக இருக்கும்போதே நாடகங்களில் நடிக்க துவங்கி வாலிப வயதை எட்டியதும் சினிமாவில் நுழைந்தவர். ராஜகுமாரி படம் துவங்கி பல படங்களில் ஹீரோவாக நடித்து தனக்கென ஒரு ரசிகர் கூட்டத்தை உருவாக்கியதோடு மக்களின் மனதில் இடம் பிடித்து முதலமைச்சராகவும் மாறினார். எம்ஜிஆர் எல்லாத்தையும் சரியாக கணக்கு போட்டே செய்வார். இதுதான் கதை, இதுதான் வசனம், இவர்தான் இயக்குனர், இப்போது ரிலீஸ் என திட்டமிட்டு செயல்படும் நடிகர் ஆவார். அதனால் அவரின் டார்கெட் எப்போதும் தப்பாது. ஆனால் அவர் நடித்து பல நாட்கள் படப்பிடிப்பும் நடந்து ஒரு படம் பாதியிலேயே நின்று போனது என்றால் நம்ப முடிகிறதா? ஆனால் உண்மையில் அது நடந்தது. பணத்தோட்டம் படத்திற்கு அடுத்து சரவணா பிலிம்ஸ் நிறுவனம் தயாரிக்க கே. சங்கர் இயக்கத்தில் எம்ஜிஆர், சரோஜா தேவி உள்ளிட்ட பலரும் நடித்து உருவான திரைப்படம் பரமபிதா. ஈஸ்ட்மேன் கலரில் உருவான இந்த திரைப்படத்தை 1961 வெளியிட படக்குழு திட்டமிட்டு படப்பிடிப்பு துவங்கியது. அப்போது ஒரு நாள் லயோலா கல்லூரி முதல்வர் டிசூசாவை சந்திக்க நேர்கிறது. அப்போது பரமபிதா படத்தை பற்றி விசாரிக்க அப்படத்தின் கதையை எம்ஜிஆர் அவரிடம் கூறியுள்ளார். கதைப்படி எம்ஜிஆர் ஒரு பெண்ணை காதலித்து அந்த காதல் நிறைவேறாமல் போகும். அதோடு சந்தர்ப்ப சூழ்நிலையால் அவர் பாதிரியாராக மாறி ஒரு தேவாலயத்தில் இருப்பார். அப்போது அவர் காதலித்த அதே பெண் தேவாலயத்திற்கு கன்னியாஸ்திரியாக வருவார். இருவருக்கும் பழைய ஞாபகங்கள் வரும். ஆனால் இருவரும் அதை ஒதுக்கிவிட்டு எப்படி இறைப்பணி செய்கிறார்கள் என்பதுதான் கதை. எம்ஜிஆரின் காதலியாக சரோஜா தேவி நடித்திருந்தார். கதையை கேட்ட டிசூசா, பாதிரியார் மனதில் சபலம் வரக்கூடாது, கதாநாயகன் காதலித்திருக்கிறான், அதனால் அவருக்கு பாதிரியாராக தகுதி இல்லை, கதையின் அடிப்படையே தப்பு என சொல்ல அவர் சொல்வதை ஏற்றுக்கொண்ட எம்ஜிஆர் 2000 அடி எடுக்கப்பட்ட பரமபிதா படத்தை நிறுத்திவிட்டார். அடுத்தவர்களின் நியாயமான கருத்துக்கு எம்ஜிஆர் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார் என்பதற்கு இந்த சம்பவமே பெரிய உதாரணமாகும். திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.